ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. அக்ஷய ரத்னதி ஜோதிடர் ராகுல் முரளி, சென்னையிலேருந்து பேசுகிறேன். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவுடைய ஐயாமூர்த்திக்கு ரொம்ப வணக்கம். ஒரு 4 வருஷங்களோட பயணிச்சிட்ருக்கோம். அக்ஷய ரத்னதி சொல்லி கொடுத்துருக்காரு. அதை வச்சு இந்த ஜாதகத்தை தீர்வு காண்போம். இது இன்றைக்கி வந்து ஜாதகம், வயசு வந்து 44, ஆண் ஜாதகம். இது வரைக்கும் திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திருமணத்தை பற்றி எடுக்கும்போது ஜென்ம லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா பிறக்கும்போது இந்த லக்னம் சிம்ம லக்னம். இன்றைக்கு வயது லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா அது வளர்ந்து வந்து தனுசு லக்னத்தில் இருக்குது, முடிய போகிறது. ஏப்ரல் 2025 உத்திராடம் வந்து முடிய போகிறது. இந்த குரு ஆக்டிவாக இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி காலகட்டம், இந்த திருமண காலம் அப்படின்றது 24 to 28 தான் நல்ல காலம். பட் ஓகே, இப்போ 24 to 34 வயசு பார்க்கும்பொழுது வெற்றிய லக்னமாக செயல்படும். இப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். இப்போ 10 நாளே அழுத்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு 7ஆம் தேதியான ரிஷப லக்னமாக வரும். ரிஷபத்துக்கு முன்னாடி அதிபதி சுக்கிரன், அவர் இந்த வீட்டுக்கு 8ல் போய் உட்காந்தார். ஸோ இந்த இடத்துல 50% வந்து ஜாதகம் வந்து மைனஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ அது விஷயம். அதே மாதிரி இங்கே நடக்கிற ஏங்கும் புள்ளி என்ன, 9 பாதத்தை அவர் கடந்தாகணும். விசாகம் 4லேருந்து, அனுஷம் 1லேருந்து 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4, இந்த 4 பாதம் 9 பாதம் கடந்தாகணும். அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரத்தில் ஏன்னா குரு அவரும் 10ல் போயிட்டார். அப்போது அதிபதியும் அந்த நட்சத்திர புள்ளி அதிபதியும் 10ல் போய் உட்காந்து வேலை விஷயத்தில் வந்து பிரச்சனை கொடுத்துருக்காங்க. அதனால் திருமணத்துக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லலாம். அது திருமண காலமாக அமையல. அது அனுஷம் 1, 2, 3, 4 சனி பகவான் அவரும் எங்கே உட்காந்துருக்காரு, 10ல் போய் உட்காந்துருக்காரு. வேலை விஷயத்தால் திருமணத்துக்கு முயற்சி பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ 24 to 30 வயசு முடிஞ்சிடுச்சு. அவர் கேட்டை 1, 2, 3, 4 புதன் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா இந்த வீடு 8ல் போய் உட்காந்துட்டாரு. திருமணத்துக்கு பண்ண வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து அமையலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நட்சத்திர புள்ளிகளும் இயங்கும் என்னோட லக்ன அதிபதியும் என்னை இயக்கக்கூடிய நட்சத்திர புள்ளிகளும் சரியான விதத்தில் அமையாததால் எனக்கு திருமணம் நடக்கலை. சரி, அப்புறம் தனுசு லக்னம் ஆரம்பிச்சிடுது. இப்போ வயசு 34லேருந்து 44 வரைக்கும் குரு பகவான் 9ல் அருமையாக இருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஆனால் எங்கள் மூலம் 1, 2, 3, 4, போராடம் 1, 2, 3, 4, அதுக்கப்புறம் உத்திராடம் 9 பாதம் கடந்தால் தான் 44 வயசு. இப்போ மூல நட்சத்திரம் வரும்பொழுதே 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ 7ஆம் இடத்துக்கு புதன் நல்லா இருந்தாலும் 7ஆம் இடத்துக்கு 8ல் உட்காந்தாலும் அவரால் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியல, ஏதோ தடை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு அளவுக்கு ஜாதகத்துக்கு குரு வந்து 9ல் பலமாக இருந்தாலும் ஈங்க நட்சத்திர பிள்ளைக்கு ஒரு ஆதரவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் புராடம் 1, 2, 3, 4 பாதங்கள் பார்க்கும்பொழுது ஒரு 7ல் சுகமாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியோட வேலை செஞ்சதால் அவரால் வந்து அந்த அளவுக்கு திருப்தியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். இது உயர்நிலை படித்தவங்களுக்கு என்ன விஷயன்றது தெரியும். அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா உத்திராடம் 1ஆம் நட்சத்திர புள்ளி இயங்குது. அதிபதியான சூரியன் ஒரு 6ல் போய் உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ அந்த வாய்ப்பு வந்திருந்தாலும் அது சரியாக உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம், பண்ணால் நடக்கலாம் அப்படின்றது. சரி, இது மேற்கொண்டு பார்த்தாலும் அதுக்கு அடுத்த லக்னம் ஏன்னா மகர லக்னம். ஏப்ரல் 2025 ஏப்ரல் 2035 வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மகளத்துக்கு அதிபதியாக இருந்தால் சனி பகவான் 8ல் போய் உட்காந்துருக்காரு. 8 அப்படின்னும் பொழுது அங்கேயே 50% மைனஸ் ஆகிடுச்சு. பட் ஒரு முயற்சி பண்ணால் திரும்ப வாய்ப்பு இருக்குமானா சொல்லியிருக்கேன். பரிகாரங்கள்ன்றது என்ன விஷயம் அப்படின்னா, குறைபாடு உள்ள பெண்களை வணக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கையை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் ஆன குணங்களை நல்ல ஜாதகமாக தான் பார்த்து பயன்படுத்திக்கலாம். அந்த அமைப்பு தான் ஜாதகத்தில் இருக்குது. பட் திருமண வாய்ப்பு எப்படி இருக்குது, 50% மைனஸாக தான் இருக்குது. இவர் முயற்சி பண்ணால் திருமணம் நடக்கும், சில விஷயங்கள் ஏற்றுக்கொண்டால் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஈஸியாக கணிச்சு சொல்லலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.